அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட். அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டை 4 முக்கியமான விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னா, என்னுடைய நாலேஜுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து நிறைய படிச்சிருக்கலாம், டிகிரி வாங்கியிருக்கலாம், இருந்தாலும் நம்மளுடைய ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கணும், நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கணும், நம்ம டீச்சராக இருந்தால் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோட நம்மளுடைய இன்ட்ராக்ட் எப்படி இருக்கணும், நம்ம வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயாக இருக்கோம், அப்போ வந்து நாம் வந்து மீட்டிங்கில் எப்படி நாம் வந்து உங்களை வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும், என்ன செய்யணும், மற்றவங்கள்ட்ட எப்படி பழகணும், பேசணும் அப்படிங்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்னு சொல்லி தருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் ஒரு முக்கியமான 4 விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளுடைய பேச்சாக இருக்கட்டும், நம்மளுடைய பிஹேவியராக இருக்கட்டும், நம்மளுடைய ஆட்டிடியூடாக இருக்கட்டும், இது எல்லாமே கிரேட்ஃபுல்லாகிடும். அந்த 4 விஷயம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் சொன்ன முக்கியமான 4 விஷயங்களில் முதல் விஷயம், ஒன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, யாரு அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்காங்களோ, நம்பிக்கை வச்சிருக்காங்களோ, அவங்க நல்லதை மட்டுமே சொல்லட்டும். அப்படி இல்லை அப்படின்னா வாய் மூடி அமைதியா இருந்துட்டு, பேசுனா நல்லது பேசு, அப்படி இல்லையா அமைதியா இருந்துரு. ஆலோசனை சொன்னா நல்ல ஆலோசனை சொல்லு, இல்லையா அமைதியா இருந்துரு. கருத்து சொல்றதா இருந்தா நல்ல விஷயத்துக்கு கருத்து சொல்லு, இல்லையா அமைதியா இருந்துரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபல்யகுல் கைரன் அவ் யஸ்முத், பேசினா நல்லது பேசு, இல்லையா அமைதியா இருந்துரு. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்ல முக்கியமா சொன்ன 4 விஷயங்கள்ல முதல் விஷயம். ரெண்டாவது, இன்ன மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மாலா யானிஹி. ஒரு முஸ்லிமான மனுஷனுக்கு அழகு என்ன அப்படின்னா, ஒரு முஸ்லிமுக்கு அழகு என்ன அப்படின்னா, தர்குஹு மாலா யானிஹி, அவனுக்கு தேவையில்லாதது அவன் விட்டுறணும். நமக்கு தேவையில்லையா அதில் போய் மூக்க நுழைக்க கூடாது, நமக்கு தேவையில்லையா அதில் தலையிடக்கூடாது, நமக்கு தேவையில்லையா அதில் கலந்துக்க கூடாது, நமக்கு தேவையில்லையா அதில் பற்றி கருத்து சொல்லவே கூடாது, நமக்கு அதில் விஷயமே இல்லை, நம்ம போய் வந்து கலந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னா தர்குஹு மாலா யானிஹி, அதை விட்டுறணும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்டை சொல்லி தந்த 2வது முக்கியமான விஷயம். 3வது, ஒருத்தர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாரு, யார் ரசூலுல்லாஹ் எனக்கு வந்து ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க, அவுசினி எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தக்லப், கோவப்படாத அப்படிங்கிறாங்க. அவர் திரும்ப திரும்ப கேட்குறாரு, வேற ஏதாவது சொல்லுங்க, வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு. அவர் திரும்ப திரும்ப எத்தனை தடவை கேட்டாரோ அத்தனை தடவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தக்லப், லா தக்லப், லா தக்லப், கோவப்படாத, டோன்ட் பி ஆங்கிரி, கோவப்படாத, கோவப்படாத அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்ல 3வது முக்கியமான விஷயம், கோவப்படக்கூடாது. சம்பந்தம் இல்லாமல் கோவப்படுறது, சம்பந்தம் இல்லாமல் எரிச்சல் படுறது, சம்பந்தம் இல்லாமல் கத்துறது, சம்பந்தமே இல்லாமல் வந்து டென்ஷனாக இருக்கிறது, இது ஒரு மனுஷனுக்கு அழகு கிடையாது. ஒரு நல்ல கிரேட்ஃபுல்லான ஒரு ஆட்டிடியூட் வேணும் அப்படிங்கிற உங்களுக்கு இது அழகு கிடையாது. சம்பந்தம் இல்லாமல் கோவப்படவே கூடாது. லா தக்லப், கோவப்படாத அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. 4வது ஸ்கில் டெவலப்மெண்ட்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வதாக சொல்லி தந்த மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. உனக்கு எது நல்லதுன்னு தோணுதோ, உனக்குன்னா எதை நீ வாங்குவியோ, உனக்குன்னா எதை நீ சாப்பிடுவியோ, உனக்குன்னா எதை நீ யூஸ் பண்ணுவியோ, அதே தான் உன்னுடைய சகோதர விஷயத்திலையும் நீ வந்து நினைக்க. உனக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு, உனக்கு பிராண்டட் எடுத்துக்கிட்டு, அவன் தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது, நீ நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நீ சாப்பிட்டு மிச்சம் வச்சதை இதை பார்சல் பண்ணி இதை கொடுத்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறது, நீ நல்லா வந்து இடத்துல வந்து ஒரு நல்ல விஷயத்துல வந்து செய்யும் பொழுது அவனுக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறது, இது கூடாது.
உனக்குன்னா எதை நீ சாப்பிடுவியோ, உனக்குன்னா எதை நீ வாங்குவியோ, உனக்குன்னா எதை நீ பிரியப்படுவியோ அதையெல்லாம் உன்னுடைய சகோதரன் விஷயத்திலையும் நீ நினைச்சுப்பார், அவனுக்கு அதே கிடைக்கணும்னு நீ நினைச்சுப்பார். அப்படிங்கிறதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்த மிக முக்கியமான 4வது விஷயம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்த 4 ஸ்கில் டெவலப்மெண்ட்டை பத்தி இதுல நம்ம பார்த்துருக்கோம். முதலாவது, பேசினா நல்லதை பேசணும், இல்லையா அமைதியா இருந்துடணும். 2வது, நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல விட்டுறணும், அதுல தலைவிடவே கூடாது. 3வது, தேவையில்லாம கோபப்படவே கூடாது. 4வது, நமக்குன்னு வரும்போது எதையெல்லாம் நாம பிரியமா நினைப்போமோ, விருப்பப்படுவோமோ அதே தான் மற்றவங்க விஷயத்திலையும் நாம நினைக்கணும். அப்படிங்கிறது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்த மிக முக்கியமான 4 விஷயங்கள். இந்த 4 விஷயங்களை நாம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாலே அல்லாஹு தஆலா நம்மளுடைய சொல்லையும் செயலையும் நம்மளுடைய சிந்தனையும் நேர்த்தியாக ஆக்கி வச்சிருவான். இதில் வல்ல நாயன் நாம இதை ஃபாலோ பண்றதுக்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.